இசைப்பிரியர்களுக்கு வணக்கம். நம்முடைய ஓட்டத்தில் இன்று ஒரு தனித்துவமான இனிமை காணக்கூடிய பாடல்களை பார்ப்போமா? மிக அதிகமான எண்ணிக்கையில் பாடல்கள் அல்ல, சில பக்தி பாடல்கள், சில திரைப்பட பாடல்கள் என்று இந்த இனிமை கொண்டுள்ள பாடல்கள் சிறு அளவில் தொகுக்கப்பட்டுள்ளன. அது பற்றி பார்ப்போம். உதாரணமாக எடுத்தெடுப்பில் இந்த இனிமையை காட்டக்கூடிய பாடல் என்று பார்க்கும்போது, பஞ்சவர்ண கிளி என்ற படத்தில் அழகன் ஜி சுசீலம்மா படி அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் என்ற பாடல் துணிக்கிறது. சம்பூர்ண ராமாயணம் என்ற படத்தில் சி.எஸ். ஜெயராமன் அவர்கள் பாடிய இன்று போய் நாளை வர என்ற பாடல் இந்த தொனியில் ஓடுவது நமக்கு எட்டுகிறது. அடுத்து மன்மதலீலை என்ற படத்தில் கே.ஜே. ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற பாடல் இந்த துணியை காட்டுகிறது. அடுத்து புன்னகை மன்னன் என்ற படத்தில் இளையராஜா அவர்கள் இசையில் வாணி ஜெயராம் ஆண்குரலுடன் பாடிய கவிதை கேளுங்கள் என்ற பாடலின் பல்லவி மட்டும். அடுத்து ரயில் பயணங்களில் என்ற படத்தில் டி ராஜேந்தர் இசையில் ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடிய வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் என்ற பாடல் இந்த தொனியில் இருப்பதாக தெரிகிறது. அடுத்து சிந்து பைரவ் என்ற படத்தில் இளையராஜா இசையில் கே.ஜே. ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய மனதில் உறுதி வேண்டும் என்ற பாரதியார் பாடல் இந்த இனிமையை கொண்டு ஆக்கியுள்ளார்கள். அதுபோலவே வறுமை நிறம் சிவப்பு என்ற படத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையில் கே.ஜே. ஜேசுதாஸ் பாடிய மனதில் நல்லதோர் வீணை செய்தேன் என்ற பாரதியார் பாடல் இந்த தொனியில் இருப்பதை காட்டுகிறது. இதுபோல கே. வீரமணி அவர்கள் மாங்காட்டு காளியம்மன் மீது பாடிய மாங்காடு வாருங்கள் மனம் குளிர பாடுங்கள் என்ற பாடல் இந்த தொனியில் இருப்பதாக தெரிகிறது. அதுபோலவே சபரிமலை ஐயப்பன் மீது கே.ஜே. ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய மகாதேவன் மகனே என்ற ஒரு சரணதரங்கிணி என்று எண்ணுகின்றேன் அந்த ஆல்பத்தில் வந்த பாடல் இந்த தொனியை நமக்கு காட்டுகிறது. தொனி ஏதோ ஒரு குறிப்பிட்ட வகையான தொனி, ஒரு இனிமையை தரக்கூடிய தொனி இங்கு அமைந்திருப்பது தெரிகிறது. ஆகவே இந்த பாடல்களை நாம் இசைத்து பார்க்கும்போது அந்த தொனிக்கு காரணம் என்ன என்பதை பற்றி நாம் யூகிக்க முடியும். ஆகவே நாம் இங்கு நமக்கு எட்டிய இந்த பாடல்களின் இனிமையை கீபோர்டை இசைப்பதன் மூலம் அறிந்து பார்ப்போம். கீபோர்டிற்கு தற்பொழுது செல்வதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாம் இசை சுயமான தேடலில் இனிமை காண்பதற்கான முயற்சியை மேற்கொள்கின்றோம். பங்கேற்று இந்த இனிமையை பகிர்ந்து கொள்வோம். கீபோர்டுக்குள் செல்வோம். இந்த பாடல் பஞ்சவர்ண கிளி என்ற படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையில் சுசீலம்மா பாடிய பாடல். இதுபோலவே நாம் ஏற்கனவே பட்டியலில் முதலில் விவரித்தது போல சம்பூர்ண ராமாயணம் என்ற படத்தில் கே.வி. மகாதேவன் அவர்கள் இசையில் சி.எஸ். ஜெயராமன் அவர்கள் பாடிய பாடல் இன்று போய் நாளை வரை.
அடுத்து மன்மதலிலை என்ற படத்தில் கேஜி ஜேசஸ் அவர்கள் பாடி விஸ்வநாதன் அவர்கள் இசையில் பாடிய பாடல். அடுத்து கவிதை கேளுங்கள் என்ற பாடல் புன்னகை மன்னன் என்ற படத்தில். அடுத்து வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் என்ற டி ராஜேந்தர் இசையில் ரயில் பணங்கள் வந்த பாடல். அடுத்து சிந்து பைரவ என்ற படத்தில் மனதில் உறுதி வேண்டும் என்ற பாடல். அடுத்து வறுமை நிறம் சிவப்பு படத்தில் நல்லதொரு வினை செய்வேன் என்ற பாடல். இங்கு நாம் பார்த்த பாடல்களின் இனிமையை தருவதற்கு நமது இசைப்பில் உபயோகித்த இந்த சாவிகள் என்ன என்பதை பார்ப்போமெனில், சகமபனிச சனிப்பமகச, சகமபனிச சனிப்பமகச, சகமபனிச நீசா. காகலி நிஷாதம். ஆரோகணத்தில் காகல் நிஷாதம் உபயோகமாகிறது. இறங்கு வரிசையில் அவரோகணத்தில் கைசிக நிஷாதம். இவ்வாறு இந்த சட்ஜம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், காகலி நிஷாதம், மேல் ஷட்ஜம் என்பது ஆரோகணத்தில் வருகிறது. அவரோகணத்தில் மேல் ஷட்ஜம், கைசிகி நிஷாதம், பஞ்சமம், மத்தியமம், அந்தரகாந்தாரம், ஷட்ஜம் என்று இவ்வாறு வருகிறது. இந்த சாவிகள் இணைந்து ஆரோகணம் அவரோகணத்தை தரும் ராகம் திலங் என்ற இனிமையான ராகமாக இருப்பதை நாம் அறிகின்றோம். ராகத்தின் பெயர் திலங்கு. இங்கு நமக்கு ஒரு யோசனை ஒன்று, இதனை அன்பர்களுக்கு தெரிய விரும்புகிறேன். போகும்போது காகலி நிஷாதம் வருகிறது, வரும்போது கைசிகி நிஷாதம் வருகிறது. எந்த ஒரு சேய் ராகம் தாய் ராகத்தின் ஸ்வரத்தை கொண்டுள்ளதோ அது உபாங்க ராகம். எந்த ஒரு ராகம் பிற ராகத்தின் ஸ்வரத்தை தாங்கி வருகிறதோ அது பாஷாங்க ராகம்.
இங்கு இந்த திலங்கு என்ற ராகம் 28 என்று நாம் தற்பொழுது பார்த்து கொண்டுள்ள ஹரிகாம்போஜியின் கீழ் வருவதாக சிலர் விவரித்துள்ளார்கள். உண்மையிலேயே ஆரோகணம் தான் ஃபஸ்ட்டு, அவரோகணம் இரண்டாவது. ஆரோகணத்தில் போகும்போது காகலி நிஷாதம் வருகிறது. காகலி நிஷாதம் என்பது சங்கராபரணத்திற்கு உரியது. கைசிகி நிஷாதம் என்பது ஹரிகாம்போஜிக்கு உரியது. இப்பொழுது கூறுங்கள். போகும்போது காகலி நிஷாதத்தை தொட்டு செல்கின்றோம். இது சங்கராபரணத்தின் ஸ்வரங்கள். ரிட்டன் இது ஹரிகாம்போஜியினுடைய ஸ்வரங்கள். அப்போ நிச்சயமாக இது எதனுடைய என்று நாம் கருத வேண்டும். நமக்கு தெரிந்த வகையில் நிரூபிப்பதற்காக நாம் இங்கு வரவில்லை. 28 கீழ் இது வருகிறது என்று குறியிட்டுள்ளார்கள். அதனை வைத்து நாம் இந்த ஹரிகாம்போஜியின் கீழ் தற்பொழுது விளக்கி கொண்டுள்ளோம். ஆனால் உண்மையிலேயே இது முதலாம் கட்டமாக இது சங்கராபரணத்தில் உள்ள ஸ்வரங்களை எடுத்துச் செல்வதனால் இது சங்கராபரணத்தின் செயகத்தான் கருதி இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நாம் நமக்கு ஏற்றிக்கொள்கின்றோம். ஆகவே இவ்வாறு இன்று நாம் பார்த்த அந்த இனிமைக்கான ஸ்வரங்கள் இந்து நாம் காட்டிய ஆரோகண அவரோகணத்தில் அமைந்திருப்பதை தாங்கள் எளிதாக அறிந்திருப்பீர்கள். இங்கு நாம் பார்த்த இந்த ராகம் மறுபடியும் கூறுகின்றோம், திலங்கு என்ற மிக இனிமையான ராகம். இந்த பாடல்களை நீங்கள் முழுமையான பாடல்களை கேட்டு பார்க்கும்போது இந்த ராகத்தின் முழு பயனையும் அனுபவிக்க முடியும். நாம் கோடிட்டுத்தான் காட்டுகின்றோம். ஆகவே அன்பர்கள் இந்த ராகத்தில் அமைந்த பாடல்களை கேட்டு பார்க்கும்போது மிகுந்த இனிமை மிக்கதாக அவைகள் நமக்கு தெரிய வரும். ஆகவே அன்பர்கள் மேலும் தொடர அடுத்தடுத்த ராகங்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கு நாம் பார்த்த பாடல்களின் இனிமையை தருவதற்கு நமது இசைப்பில் உபயோகித்த இந்த சாவிகள் என்ன என்பதை பார்ப்போமெனில் சகமபனிச சனிபமகச, சகமபனிச சனிபமகச, சகமபனிச நிசா. காகலி நிஷாதம். ஆரோகணத்தில் காகலி நிஷாதம் உபயோகமாகிறது. இறங்கு வரிசையில் அவரோகணத்தில் கைசிகி நிஷாதம். இவ்வாறு இந்த சட்ஜம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், காகலி நிஷாதம், மேல் ஷட்ஜம் என்பது ஆரோகணத்தில் வருகிறது. அவரோகணத்தில் மேல் ஷட்ஜம், கைசிகி நிஷாதம், பஞ்சமம், மத்தியமம், அந்தரகாந்தாரம், ஷட்ஜம் என்று இவ்வாறு வருகிறது. இந்த சாவிகள் இணைந்து ஆரோகணம் அவரோகணத்தை தரும் ராகம் திலங்கு என்ற இனிமையான ராகமாக இருப்பதை நாம் அறிகின்றோம். ராகத்தின் பெயர் திலங்கு. இங்கு நமக்கு ஒரு யோசனை ஒன்று, இதனை அன்பர்களுக்கு தெரிய விரும்புகிறேன். போகும்போது காகலி நிஷாதம் வருகிறது, வரும்போது கைசிகி நிஷாதம் வருகிறது. எந்த ஒரு சேய் ராகம் தாய் ராகத்தின் ஸ்வரத்தை கொண்டுள்ளதோ அது உபாங்க ராகம். எந்த ஒரு ராகம் பிற ராகத்தின் ஸ்வரத்தை தாங்கி வருகிறதோ அது பாஷாங்க ராகம். இங்கு இந்த திலங்கு என்ற ராகம் 28 என்று நாம் தற்பொழுது பார்த்து கொண்டுள்ள ஹரிகாம்போஜியின் கீழ் வருவதாக சிலர் விவரித்துள்ளார்கள். உண்மையிலேயே ஆரோகணம் தான் ஃபஸ்ட்டு, அவரோகணம் இரண்டாவது. ஆரோகணத்தில் போகும்போது காகலி நிஷாதம் வருகிறது. காகலி நிஷாதம் என்பது சங்கராபரணத்திற்கு உரியது. கைசிகி நிஷாதம் என்பது ஹரிகாம்போஜிக்கு உரியது. இப்பொழுது கூறுங்கள். போகும்போது காகலி நிஷாதத்தை தொட்டு செல்கின்றோம். இது சங்கராபரணத்தின் ஸ்வரங்கள். ரிட்டன் இது ஹரிகாம்போஜியினுடைய ஸ்வரங்கள். அப்போ நிச்சயமாக இது எதனுடைய என்று நாம் கருத வேண்டும். நமக்கு தெரிந்த வகையில் நிரூபிப்பதற்காக நாம் இங்கு வரவில்லை. 28 கீழ் இது வருகிறது என்று குறியிட்டுள்ளார்கள். அதனை வைத்து நாம் இந்த ஹரிகாம்போஜியின் கீழ் தற்பொழுது விளக்கி கொண்டுள்ளோம். ஆனால் உண்மையிலேயே இது முதலாம் கட்டமாக இது சங்கராபரணத்தில் உள்ள ஸ்வரங்களை எடுத்துச் செல்வதனால் இது சங்கராபரணத்தின் செயகத்தான் கருதி இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நாம் நமக்கு ஏற்றிக்கொள்கின்றோம். ஆகவே இவ்வாறு இன்று நாம் பார்த்த அந்த இனிமைக்கான ஸ்வரங்கள் இந்து நாம் காட்டிய ஆரோகண அவரோகணத்தில் அமைந்திருப்பதை தாங்கள் எளிதாக அறிந்திருப்பீர்கள்.
இங்கு நாம் பார்த்த இந்த ராகம் மறுபடியும் கூறுகின்றோம், திலங் என்ற மிக இனிமையான ராகம். இந்த பாடல்களை நீங்கள் முழுமையான பாடல்களை கேட்டு பார்க்கும்போது இந்த ராகத்தின் முழு பயனையும் அனுபவிக்க முடியும். நாம் கோடிட்டு தான் காட்டுகின்றோம். ஆகவே அன்பர்கள் இந்த ராகத்தில் அமைந்த பாடல்களை கேட்டு பார்க்கும்போது மிகுந்த இனிமை மிக்கதாக அவைகள் நமக்கு தெரிய வரும். ஆகவே அன்பர்கள் மேலும் தொடர அடுத்தடுத்த ராகங்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.